வாங்க ஒரே தேதியால இணைக்கப்பட்ட சில கணித மேதைகளை பத்தி பாப்போம். ஒரு 17ஆம் நூற்றாண்டு பாதிரியார், ஒரு 19ஆம் நூற்றாண்டு எண்கோட்பாட்டாளர், அப்புறம் ஒரு 21ஆம் நூற்றாண்டு கல்வியாளர், இவங்களுக்குள்ள என்ன சம்பந்தம்? அவங்க எல்லாருக்குமே பொதுவானது ஒரே ஒரு தேதி தான், ஜனவரி 29. முதல்ல 1810ல புருஷியால பிறந்த எட்வர்ட் கமர் கணிதத்தோட மிகப்பெரிய சவால்கள்ல ஒன்ன கையில எடுத்தார். ஃபெர்மாவோட கடைசி தேற்றத்தை தீர்க்க முயற்சி பண்ணும்போது ஒரு விஷயம் புரிஞ்சது. ஒரு முக்கியமான கணித விதி அங்க வேலை செய்யல. அதனால அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த பிரச்சனையை சரி செய்ய புதுசா எண்களையே உருவாக்கினார். அதுக்கு பேரு தான் ஐடியல் எண்கள். இது அவரோட வேலைக்கு தேவைப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சரி செஞ்சது. அவரோட இந்த ஐடியா வெறும் தேற்றத்தோட நிக்கல, அது நவீன இயற்கணிதத்துக்கே ஒரு அடித்தளமா அமைஞ்சது. இப்போ ஒரு நூற்றாண்டுக்கு அப்புறம் 1951க்கு போவோம். அதே ஜனவரி 21 நைஜீரியால ஒலாபிசி உக்பெஃபோர் பிறந்தாங்க. நைஜீரியாவோட முதல் பெண் கணித பேராசிரியருங்கிற பெருமையை இவங்க தான் பெற்றாங்க. அவங்க சொல்றத பாருங்க, மேட்ரிக்ஸ் கத்துக் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆரஞ்சு வாழைப்பழத்துலன்னு ஆரம்பிச்சேன்னு. கணிதத்தை ஒரு கஷ்டமான விஷயமா பார்க்காம அது எவ்வளவு சுவாரஸ்யமானதுன்னு காட்டுறது தான் அவங்களோட நோக்கம். இதே தேதி ஒரு தொடக்கத்தை மட்டும் குறிக்கல, ஒரு முடிவையும் குறிக்குது. 1715ல பெர்னார்ட் லாமி மறைந்த நாள். லாமி வெறும் கணித மேதை மட்டும் அல்ல, அவர் ஒரு பாதிரியார், இயற்பியலாளர், இறையியலாளர்னு ஒரு பலதுறை வித்தகர். எந்த ஒரு விஷயத்த பேசினாலும் அதுல தெளிவு இருக்கணுங்கிறது அவரோட நம்பிக்கை. ஒரு தீப்பந்தம் மாதிரி. அவரோட படைப்புகள் ஒரு விஷயத்த தெளிவா காட்டுது. கணித அறிவுங்கிறது பரந்த ஆர்வத்தோட வெளிப்பாடுதான். ஜனவரி 29க்கான பட்டியல் இதோட முடியல, இன்னும் இருக்கு. சிட்னி சாப்மேன் பூமியோட அயனோஸ்பியரை பத்தி புரிஞ்சுக்க இவர் ரொம்ப உதவினார். அடுத்து ஜோசப் கிரெஸ்கல் நெட்வொர்க் தியரிக்காக ஒரு பிரபலமான அல்காரிதம் உருவாக்கினர். அப்புறம் ஓலிந்திஸ் கிரிகோரி ராயல் வானியல் கழகத்தோட இணை நிறுவனர்கள்ல ஒருவர். பாத்தீங்களா, கோட்பாட்டாளர்கள், ஆசிரியர்கள், முன்னோடிகள் எல்லாரும் ஒரே தேதியில இணைஞ்சிருக்காங்க. அப்போ இன்னைக்கு தேதியில என்னவெல்லாம் மறைக்கப்பட்ட கதைகள் இருக்குமோ